Praise the Lord. சங்கீதம் 92:15 சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அருமையான தெய்வ ஜனமே, எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் ஆஃப் காட் இது. ஒருவேளை எனக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப தொஞ்சு போயிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என்னால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதிர் வயதிலும் நல்ல ஒரு பழம் மாதிரி ஒரு வயசு பாருங்க. ஈவன் ஆஃப்டர் 70s 80s கூட அவங்க கனி தருகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்கென்று கனி கொடுப்பவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று கனி கொடுப்பவர்கள், ஜனங்களுக்கென்று கனி கொடுப்பவர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். நோஞ்சா மாதிரி இருக்க மாட்டாங்க, நல்ல செழிப்பாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே they are really blessed by God என்றது நமக்கு தெரியும். 13 எதனால் அப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். So we need to be well rooted in the presence of God, in the church of God, which will make us happy, burden free. That is the great blessing. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவன் வயது சென்ற பிறகு ஈசாக்கை பெற்றெடுத்தான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சாராளுக்கு நினைக்கும் போது கனி தந்தார்கள் அவர்கள். It's a great blessing. May God bless you with this prophetic word today. Cheer up. Amen.